हरैर्नामैव नामैव नामैव मम जीवनम् कलौ नास्त्येव 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 गतिरन्यथा हरे राम गोपालं भज गोविन्दं मम जीवनम् हरे राम गोपालं भज गोविन्दं मम जीवनम् गोविन्दं भज जीवनं भज गोपालं मम जीवनम् गोविन्दं मम जीवनं भज गोपालं मम जीवनम् गोविन्द 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 गोपाल गोविन्द गोपाल गोविन्द गोपाल गोविन्द पालयमा श्री रुक्मिणीनायक पालयमा श्री रुक्मिणीनायक भक्त कामितदायक पालय श्री रुक्मिणी नायक भक्त कामितदायक नीलवर्ण तुलसी वनमाला नीलवर्ण तुलसी वनमाला निरुपमशील वृन्दावनलो पालयमा श्री रुक्मिणी नायक भक्त कामितदायक कनकांबरधर कमनीय विग्रह कालीय मद निग्रह सनकादिवन्दित चरणरविन्द सच्चिदानन्द मुकुन्द गोविन्द पालयमा श्री रुक्मिणी नायक भक्त कामितदायक गोपवेषधर गोवर्धनोद्धार गोकुलकल हंस पापान्तकार दिवाकर श्रीधर पाप अंधकार दिवाकर श्रीधर तापस मनस सारस पालयमा श्री रुक्मिणी नायक भक्त कामितदायक नीलांबरनुज नित्य निर्विकार निगमांत संचार निगमांत संचार बालक कोटि
பிரகாச விலாச ராமதர நிஜ ஹிருதய நிவாச பாலஜமாரி ருக்மிணி நாயக பத கமிதத பக்த கமித மனோஜவம் மாருததுல்யவேகம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமத வரிஷ்டம் ஜிதேந்திரியம் புத்திமத வரிஷ்டம் வாதாத்மஜம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం வானரயூதமுఖ్యం வாதாத்மஜம் வானரயூத முఖ్యం శ్రీరామదూతం శ్రీరామదూతం శ్రీరామ 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 శ్రీరామదూతం శిరస నమామి శిరస నమామి మారుతే నమోస్తుతే మారుతే నమోస్తుతే మారుతే నమోస్తుతే మారుతే నమోస్తుతే మారుతే నమోస్తుతే మగామదే మగామదే మారుతే నమోస్తుతే మగామదే మారుతే నమోస్తుతే శ్రీరఘుత్తమపాద చింతన భగద చేత ఊరిదాంద్ర ప్రమోద భోషిదీ వేద మారుతే నమోస్తుతే
புத்தி பலதிதான போஷித அகில தீன சித்த யோகீச பிராண ஸ்ரீகதி மது மோஸ்துதே பத்ரகிரி ராமபாத பக்தஜனுத வினூத பத்ரதாயக பிரசீத பாகி மங்களவ்ரத மருதே நமோஸ்துதே மகமதே மருதே நமோஸ்துதே. जय वीर धीर सूर आंजनेय मूर्ति की जानकी जीवन स्मरणं जय जय राम 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 सीता राम 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 सीता राम 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 जय राम 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 जय राम 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 सीता राम 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 सीता राम 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 सीता राम 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 सीता राम 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 सीता राम 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 सीता राम 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 सीताकान्त स्मरणं जय जय राम राम. மந்திரி பிரதானியாக உத்தியோகம் வகித்து வந்த ஒரு தந்தைக்கு பிறந்து ராமஸ்மரணையே தனது வாழ்வு என்று இருந்து வந்த அந்த குடும்பத்தில் இருந்த ராமதாஸ் சுவாமிக்கு, அந்த கோபண்ணாவுக்கு எப்போவுமே ராமர் ராமர், அவனை தவிர ஒன்றுமில்லை என்ற ஒரு எண்ணமும் பக்தியும் இருந்தது. ஆச்சரியமில்லை. ஆனால் அதுவே தன் உயிர் மூச்சாகி இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம் என்று எல்லாவற்றையும் கிடத்திவிட்டு பூர்வீக சொத்தை கூட, அப்பா சேர்த்து வைத்திருந்த அந்த சொத்தை கூட தனக்கு வேறு உத்தியோகம் வேண்டாம், வேறு வேலை வேண்டாம், நிலத்தை பார்க்க வேண்டாம், சொத்துக்களை பார்க்க வேண்டாம், பணம் சம்பாதிக்க வேண்டாம், எல்லா யோகியதைகளும் இருந்து கூட ஒரு பதவியும் வகிக்க வேண்டாம், எப்பொழுதும் ராமஸ்மரணை தான், சங்கீர்த்தனம்தான், ராமத்தியானம்தான், ராமபஜனை தான் என்று இப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்து இருந்த பணத்தை எல்லாம் ராமார்ப்பணமாக்கி கடைசியில் பணம் போதாது என்று தன்னுடைய மாமன்மார்கள் இருந்த ஹைதராபாத்திற்கு சென்று அவர் மூலம் தானிஷாவிடம் ஒரு உத்தியோக பதவி பெற்று பத்ராஜலத்திற்கு வந்து தாசில்தாராக உத்தியோகம் பார்த்து வந்து, அதற்கு பிறகு தான் செய்து வந்த உத்தியோகத்தில் செய்ய வேண்டிய அந்த முறையில் கிடைத்த அந்த வரி பணத்தை அந்த சர்க்காருக்கு செலுத்தாமல் அதையும் ராமர் கோவில் கட்டுவதையே செலவழித்து, இதனால் எந்த ஒரு ஆபத்தும் தனக்கு வந்தால் பரவாயில்லை, எல்லாம் ராமன் பார்த்து கொள்வான், ராமனுக்காக செய்கிறேன், எல்லாம் அவன் தந்த நிதி, அவனுக்குத்தான் உபயோகப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு பகவான் கொடுத்த அந்த ஒரு திரவியத்தில் பங்கே கிடையாது, அது அவனுக்குத்தான் சேர வேண்டும், நாம் அவ்வாறு செய்தால் தப்பில்லை என்று கோவிலை கட்டி அதற்குரிய தண்டனையை அனுபவித்து கடைசியில் அந்த ஸ்ரீராமமூர்த்தியே அவருக்கு எவலாளாக வந்து, இவர் ராமருக்கு தாசனாக, ராமதாசர்களுக்கு தாசனாக பக்தி செய்தது போய்
இந்த தாசருக்கு ராமனே தாசனாக வந்து இவருடைய கடனை அடைத்து துடைத்து தனுஷாவிடம் அந்த திரவியத்தை செலுத்தி அவனுக்கும் காட்சி தந்து சுவாமிக்கும் காட்சி தந்து கடைசியில் இவருக்கு வைகுண்ட பதவி அளித்த அந்த ராமதாசரது சரித்திரத்தில் அவர் இயற்றிய கீர்த்தனைகள் எல்லாமே அவருடைய உணர்வுலாக வந்த கீர்த்தனைகள் தான். ராமரிடம் அவர் எப்படி பக்தி செலுத்தினார், ராமனை எவ்வாறு அவர் கொண்டாடினார், அவனுடைய நாமம், அவனுடைய சௌஷீல்யம், அவனுடைய பாகு சுவாவங்கள், இதற்கு மேல் தானும் ராமனும் எவ்வாறு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள், நினைத்து கொண்டார்கள், அவர்களுக்குள் என்ன பரிபாஷை, அந்த ஒரு தேவ பாஷை, அந்த ஒரு மனத்தில் பக்தி பாஷை இருந்தது என்பதை உலகோர் நாம் அறிய வேண்டும் என்பதற்காக கீர்த்தனை ரூபமாக அந்த பகவான் அவரது மனதில் ஹிருதய கமலத்தில் தோற்றுவித்து முத்துக்களாக உதிர்த்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த ராமதாஸ் கீர்த்தனங்களில் விசேஷம் என்னென்ன, ரொம்ப சுலபமாக எல்லாரும் பாடுற மாதிரி சர்வ சுலபமான கானங்களாக இருக்கும் கீர்த்தனைகள். அதை அப்ளைடு மியூசிக்காகவும் பாடலாம். அது அவருடைய உணர்ச்சி பூர்வத்தில் வெளிவந்த கீர்த்தனைகள். அதற்கு பாவ பிரதானம் ரொம்பவும் முக்கியம். எவ்வளவு எளிமையாகவும் இனிமையுடனும் கலந்து பாடுகிறோமோ அதற்கு அந்த ஒரு கீர்த்தனைகளுக்கு ஸ்பூர்த்தி மிகவும் கிடைக்கும் என்பது அனுபவ சித்தாந்தம். பியூர் மியூசிக் என்று சொல்லப்படும் ஒரு இசைக்கான இசையை அப்படி எடுத்துக்கொண்டாலும் அப்படியும் சில கீர்த்தனைகள் இருக்கத்தான் இருக்கின்றன. சுவாமிகளுடைய பக்தியை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் நிரம்ப கல்வி கற்றவர், வேதாத்தியானம் செய்தவர். அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் கேப் என்று இப்பொழுது சொல்கிறோமே, அந்த காலத்தில் அது இருந்ததா என்று கேட்டால் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பக்திமான்களுக்கிடையே, இந்த பாகவத கோஷ்டிகளுக்கிடையே எப்பொழுதுமே சஞ்சாரங்கள் இருந்து கொண்டே இருந்ததால் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் கேப்பே இருந்திருக்க முடியாது என்பது என்னுடைய நோக்கு என்று வைத்துக்கொள்வோமே. அதுவும் இந்த வைஷ்ணவ சித்தாந்தம் என்று வரும்பொழுது தமிழ் என்னும் ஒரு தாய் பாஷையிலிருந்து பிறந்த மொழிகள்தான் தெலுங்கு, கன்னடம். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை கூட சொல்கிறார், பல்லுயிரும் பலவுலகும் படைத்தளித்து துடைக்கிறும்போர் எல்லையறு பரம்பொருள் அன்றிருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்து எழுந்தே ஒன்று பல ஆயிடனும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த தமிழினுடைய குழந்தைகளாக பிறந்த இந்த ஒரு பாஷைகள் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒருங்கே கொண்டு அந்த பாஷைகள் மிளிர பெற்றன. பாஷை எப்படி இருந்தாலும் அந்த கேட்கும் அந்த ஒலி தோரணையில், அந்த பாவத்தில் எல்லா பாஷையும் நமக்கு ஒன்றாகத்தான் தோன்றும். உனக்கு என்ன வேண்டும் அப்படி என்று கேட்பதுக்கு மீக்கு ஏமி காவலை அப்படின்னா ரெண்டும் இந்த மாடுலேஷன் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு வித்தியாசமே தெரியல. நமக்கு பாஷை புரியாட்டாலும் ஒரு தெலுங்கு சினிமா பார்த்தா நமக்கு அது என்ன நடக்கிறதுங்கிறது தெரிவதற்கு காரணமே அந்த தென்னிந்திய பாஷைகளில் உள்ள அந்த ஒரு பாவ ஒற்றுமை தான். கோவில்கள் என்று வரும்பொழுது இன்றும் பார்க்கிறோம், கர்நாடகா தேசமாக இருந்தாலும் சரி, தெலுங்கு தேசமாக இருந்தாலும் சரி, திருப்பாவையை அந்தந்த பாஷைகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். பத்ராஜல ராமதாச சுவாமி தாசரி சதகம் என்று ஒரு 100 ஸ்லோகங்கள் இயற்றினார். இந்த 100 ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகத்தை நாம் எடுத்து பார்த்தால் நமது பெரிய ஆழ்வார் இயற்றிய துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவதென்றே ஒப்பிலேனாகில் இன்னை அடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு நலியும் போது நான் அங்கே துணை நான் நினைக்க மாட்டேன் அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே என்று அரங்கனிடம் முறையிடுகிறார் பெரியாழ்வார். அப்படி பார்க்கும் பொழுது தாசரி சதகத்தில் பார்த்தால் முப்புல கால கிங்கருளு முங்கிட நிலிச்சின வேலை என்று தான் துப்புடையாரையின முப்பின கால, அப்படி தான் அந்த சந்தம் கூட அமைஞ்சிருக்கு. அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன்னா அப்படிக்கிப்புடே தப்பக ஜேதுனு பஜன தாசரதே கருணாபேவனிதே, அப்போதைக்கிப்போதே அப்படிக்கிப்புடே, அப்படியே அந்த வார்த்தைகளே வந்திருக்கு. ராமதாஸ் சுவாமி தான் தியாகராஜ சுவாமிக்கு பெரிய ஹீரோ. தியாகராஜ சுவாமியுடைய நித்திய
அனுசந்தானத்தில் நித்திய பஜனையில் தியாகராஜ சுவாமி பாடாத ராமதாஸ் கீர்த்தனங்கள் இருக்க முடியாது, புரந்தரதாஸ் கீர்த்தனங்கள் இருக்க முடியாது. பார்த்தா ஒரே மாதிரி ராமதாசருக்கு எவ்வாறு அஞ்சலி செலுத்துகிறார். இந்த கலியுகத்தில் வைகுண்டமாக இருக்கும் பத்ராஜலத்தில் வீற்றிருக்கும் அந்த ராமச்சந்திர மூர்த்தியை ஸ்மரித்த பக்த கோடிகளுக்குள் சிறந்ததான ராமதாசரை நான் வணங்குகிறேன் என்று பிரகலாத விஜயத்தில் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய கீர்த்தனங்கள் எத்தனையோ கீர்த்தனங்கள் பாகவதாகிரேசரு பிரகலாதர நாரத ராமதாசுனின்னு அந்த பிரகலாதர் பராசரர் புண்டரீகர் என்ற ஒரு பக்த கோடிகளில் ராமதாசரை சேர்த்து சொல்லியிருக்கிறார் சுவாமி. ராமதாச தாச தியாகராஜ என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். எந்தோ மகனோ பாவுடவோ அப்படின்னு சுவாமி பத்ராஜல் ராமதாஸ் சுவாமி ஒன்று போட்ட எந்தரோ மகானோ பாவுலோ அப்படியே போட்டிருக்கார். இந்த மாதிரி கீர்த்தனைகள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மிருதங்க தாளமோ தம்புரா ஸ்ருதி கூர்ச்சி மிருது ராகமுல சங்கீர்த்தனலு பாடின தினமே சுதினமும் பத்ராஜல் ராமதாசர் சொல்கிறார். சுவாமி அழகாக சொல்கிறார். சொகசுகா மிருதங்க தாளமு ஜொத கூர்ச்சினன்னு சொக்கஜேயு திரிடவுன்னு அழகாக கேட்குறார். திராட்சாரசமுகன இச்சுரசமுகன பதித பவன நீனாமும் ஏமி ருச்சிரா. சுவாமி தியாகராஜ சுவாமி ஒரு ஸ்டெப்பு மேலேயே போய் இவர் விட்ட இடத்துலேருந்து கிருதிக்கு லட்சணமே சொல்கிறார். யதி விஸ்ரம சத்பக்தி விரதி திராட்சா ரச நவரச யுதமுல கிருதிச்சே பஜிஞ்சே யுக்தி தியாகராஜுனிக்கு தரமா ரொம்ப ரொம்ப அழகாக அப்படி கேட்குறார். ஆகவே கிரேட் மைண்ட்ஸ் அக்ரின்னு மாத்திரம் சொல்ல முடியல, அதிலேருந்து அதை எடுத்து அதை படித்து அதை உள்வாங்கி கொண்டு கையாண்டு இப்படிப்பட்ட விந்தைகளை நாம் பக்த ஜன சமூகங்களிடையும் வாகேயக்காரர்களிடம் அழகாக நாம் பார்த்து உணர முடிகிறது. நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணுமேன்னு பகவான்கிட்ட வேண்டிக்கணும். பத்ராஜல ராமதாசர் கீர்த்தனைகளில் அப்படியே சிரஞ்சீவித்துவமாக இருக்கிற கீர்த்தனைகள் அதே ராத்தில் கமல நயன வாசுதேவ கரிவரத மபகி அநேகமாக மத்தியம ஸ்ருதி வச்சுண்டு ரேஞ்சு குறைச்சலாக ஒரு தெய்வதாந்திய நிஷாதாந்திய ராகங்களாக இருந்து எல்லாரும் வாங்கி பாடலான்னு இருந்த கீர்த்தனைகள் பூரா அதே ராத்திலே இருக்குது. ஏதீருகனல் தயஜூச்சதவோ இனவம் சோத்தம ராமா நாதரமா பவ சாகர மீரனோ நளினதளே க்ஷணராமா. இந்த கீர்த்தனங்கள்லாம் இப்படியே இருக்குது. இதில் பாகவத சம்பிரதாயத்தில் நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்தில் வந்ததுனால இனகுல திலக மைய ராமைய ராமச்சந்திர இது அப்படியே இருக்குது. பகிமாம் ஸ்ரீராமயண்டே பலுகனை திவி இது அப்படியே இருக்குது. இந்த மாதிரி வரிதிகட்டின வரபத்ர ஜல வரத வரதா வரதா நீதிய சரண முலே நௌமிதி சரணமுலே நமிதி இப்படின்னு கூட ஒரு பாடாந்திரம் உண்டு. இதில் அழகா ஏன்னா இந்த முகாரி சிரஞ்சீவியா பல கோவர்தனகிரிதர சரணமுலே நமிதி அதே மாதிரி அஞ்சி அதே நனு ப்ரோவ பனி செப்பவே சீதவதலே நனு ப்ரோவ பனி செப்பவே. தாசர்வாள் கீர்த்தனத்திலையும் அஞ்சி கில்ய கைய
சஜனரிக்கே கையா. இதுக்கு முன்னாடி தரங்கத்தில் பார்ப்போமே, கதைய கதைய இதே வர்ணமிட்டு தொடர்ந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் அரியக்குடி ராமானுஜயங்கார் அருணாச்சல கைலாயர் கீர்த்தனங்கள் அவர் ஸ்வரப்படுத்தினார். இங்கே இருக்கணும் தாளம்தான் கொஞ்சம் வேற, ஸ்வரம் அதே தான். இங்கே இருக்கணும் தரிசனம் தன்னை ரட்சிக்க வேணும். இப்படியே இந்த கீர்த்தனங்கள் இந்த வர்ணமிட்டு தொடர்ந்து நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்தில் வந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு பாட்டு பல ராகங்களில் ஒரு இருந்தது. தீனதயாளோ தீனதயாளோங்கிற ஒரு பாட்டு ஒரு ராமதாசர் கீர்த்தனை. திவ்யராம சங்கீர்த்தனத்தில் ராமதாசத்தில் பாடுவா. ஜானகி ரமணா ஜானகி ரமண கல்யாண குண சஜனவன நிபுண. இது ஸ்ரீராமும் கொஞ்சம் கேட்கும், ஆனால் மத்தியமாதியில் தான் பாடணும். ஜானகி ரமண ரமண அப்படின்னு பாடணும். ரமண கர்ஷாது என்ன ரமண. நாங்கள் இந்த இடத்துல ஒரு சாதாரண காந்தாரம் வந்து தலையை காட்டி எடுத்து அது ஸ்ரீராகம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். தீனதயாளோ தீனதயாளோ தீனதய பர தேவதயாளோ தீனதயாளோ தீனதயாளோ. இது வந்து சம்பிரதாயத்தில் நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்தில் தட்சிண இந்த பக்கம் தமிழ்நாட்டில் அது பரவிட்டு இந்த ஒரு வர்ணமெட்டு. தீனதயாளோ தீனதயாளோ தீனதய பர தேவதயாளோ தீனதயாளோ தீனதயாளோ கனகபரதர ஷியாமதயாளோ இப்படின்னு அது ஒரிஜினலாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஓராமணி நாம வந்து இன்றைக்கி பூர்வீ கல்யாணியில் பாடி பாடி எஸ்டாப்ளிஷ் ஆகி நாம சங்கீர்த்தனத்திலே அது பூர்வீ கல்யாணிலே பாட ஆரம்பிச்சிட்டா. ஓ ராமணி நாமம் ஏபி ருச்சிரான்னு வந்துடுத்து. இது கச்சேரி மேடைகளில் ஒவ்வொரு அவாவாளுடைய மனோதர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு போர்வையில் வரும், ஒவ்வொரு ஆடையை போட்டுன்னு. ஓ ராமணி நாமம் ஏபி ருச்சிரா இப்படி வரலாம். ஓ ராமணி நாமம் அப்படின்னு வரும். எத்தனை வேணால் எத்தனை தின்ஸ் வேணால் ராமநாமா சொல்லலாம். ஆனால் ஓ ராமணி நாமோ ஏபி ருச்சிரா ஓ ராமணி நாமோ எல்த ருச்சிரா ஸ்ரீராமணி நாம ஏபி ருச்சிரா ஓ ராமணி நாமோ ஏபி ருச்சிரா. இந்த மாதிரி எந்த பாடபேதங்கள் இன்னும் சொல்லுவானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமபத்ரா ஸ்ரீராமச்சந்திர தாமரசலோச்சன சீதா சமேதரா. இது தெலுங்கு தேச சம்பிரதாயத்தில் எப்படி வரும்னா, ராமபத்ரா ஸ்ரீராமச்சந்திர ராமபத்ரா ஸ்ரீராமச்சந்திர தமரசலோச்சன சீதா சமேதரா ராமபத்ரா ஸ்ரீ ராமச்சந்திர
ಮುದ್ದು ಮುದುಗಾರ ನವಮೋಗನಗರಾರ ಅದಬು ಚಕಿಲ್ಲವಡ ನೀರಜಕರ ರಾಮಭದ್ರರ ಶ್ರೀ ராமச்சந்திரரார. கோசலையோ தசரதனோ குழந்தைய லாலனை பண்ணி கொஞ்சின எப்படி இருக்குமோ அந்த பாவத்தில் சுவாமி பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு பாவங்கள் அங்கே நாட்டிய நாடகம் நடத்துகிறவாள் அவள்லாம் ஆடுறச்ச நமக்கு தெரியும். அது எப்படி வேணாலும் சுவாமிகள் கீர்த்தனம், பத்ரராஜ ராமதாச சுவாமி கீர்த்தனத்தை நம்ம எப்படி பார்த்தாலும் அதில் நமக்கு ஒரு டைமென்ஷன் ஒன்று கிடைக்கும், ஒரு பாவம் கிடைக்கும். இதில் ஏடனுன்னாடோ இந்த மாதிரி சில கீர்த்தனங்கள், இதர லலுகனையா இந்த மாதிரி கீர்த்தனங்கள் அதே வர்ணமெட்டில் இருக்குது. சுவாமி கமலநயன வாசுதேவ மாதிரி பாளையமாம் ஸ்ரீ ருக்மிணி நாயக்கன ஸ்ரீராகத்தில் அழகான ஒரு ரொம்ப பியூர் மியூசிக்கில் ரொம்ப அழகாக பாடலாம். கச்சேரிகள்லாம் பாடுற கீர்த்தனம் தினமே சுதினமும் இந்த மாதிரி கீர்த்தனங்கள்லாம் பெரிய கீர்த்தனங்களாகவே இருக்குது. ஆஞ்சநேய சுவாமி பேரில் ஒரு பைரவியில் ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு கீர்த்தனை இருக்குது. எல்லாவற்றையும் விட ராமதாஸ் சுவாமிகள் ரொம்ப ஒரு ரக்தியாக ஒரு மங்களம் ஒன்று போட்டிருக்காரே. ராமச்சந்திராய ஜனகஜ மனோகராய மமகாபீட்டதாய மங்களம். ராமச்சந்திராய ஜனக ராஜ மனோகராய மமகாபீட்டதாய மகித மங்களம் என்று நாம் சொல்லிக்கொண்டு சுவாமிக்கும் பத்ராஜல ராமதாஸ் சுவாமி அவருக்கு நாம் காட்டும் பக்தி, மங்களகரமான அவருடைய கீர்த்தனைகளை நாம் அடிக்கடி பாடி நாம் அனுபவித்து பக்தர் சிரேஷ்டர்களையும் சங்கீதத்தின் மூலம் பக்தியின் மூலம் அவர்களுக்கும் நாம் அடைந்த பேரின்பத்தை அவர்களுக்கும் அந்த ராமானுகிரகத்தை காட்டி செய்வதுதான் நாம் இந்த உலகில் பிறந்ததற்கு செய்யும் சரியான கைமாறாகும் என்று கூறிக்கொண்டு இந்த பத்ராஜல ராமதாச கீர்த்தனங்கள் இந்த மங்களத்தோடு முடிவடைகிறது. ராமச்சந்திராய ஜனகராஜ மனோகராய மமகாபீஷ்டதாய மகித மங்களம். ராமச்சந்திராய ஜனகராஜ மனோகராய மமகாபீஷ்டதாய மகித மங்களம். கௌசல்யாய மந்தகாசதாசபோஷணாய வசவாதி வினுத சத்வரத மங்களம். சாரு குங்குமாபேத கந்தனானுஜச்சிதாய ஹரகடக சோபிதாய பூரி மங்களம். லலித ரத்ன குண்டலாய துளசீவன மாலிகாய ஜலஜ சத்ருஷ தேகாய சாரு மங்களம். தேவகி புத்திராய தேவதேவோத்தமாய பவஜாத குருபராய பவ்ய மங்களம். புண்டரீகாட்சாய பூர்ணச்சந்திரானனாய அண்டஜாத வாகனாய யதுல மங்களம். விமல ரூபாய விந்த வேதாந்த வேத்யாய சுமுக சித்த காமிதாய சுத மங்களம். ராமதாச மிருதுள ஹிருதய தாமரஸ்னிவாஜாய சுவாமி பத்ராத்ரிவர்ய சர்வமங்களம். சுவாமி பத்ராத்ரிவராய சர்வமங்களம். சர்வமங்களம் சர்வமங்களம். जानकी जीवनस्मरणं भद्राचल रामदास स्वामी की. हरे Hare Ram
கோபாலம் பஜ கோவிந்தம் மம ஜீவனம் ஹரே ராம் கோபாலம் பஜ கோவிந்தம் மம ஜீவனம்